அண்மையிலே கத்தோலிக்க திரு அவையினுடைய கொழும்பு மறைமாவட்ட பேச்சாளராக செயற்படுகின்ற அருட்தந்தை ஜீவந்த பேரிஸ் அவர்கள் தமிழ் மக்களினுடைய இனப்படுகொலை விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்ததை மறுத்து அது வெறும் பயங்கரவாதத்துக்கு எதிரான செயற்பாடு என்ற அடிப்படையிலே கருத்து தெரிவித்தமையை இலங்கை ஆசிரியர் சங்கம் முற்றாக மறுப்பதுடன் அதனை கண்டிக்கின்றது. அதற்கு காரணம், ஸ்ரீலங்கா தேசத்திலே இனப்பிரச்சனை என்பது புரையோடி போயிருக்கின்ற அந்த இனப்பிரச்சனையின் விளைவாகத்தான் இந்த நாட்டிலே பல்வேறு நெருக்கடிகளை வந்து தென்னிலங்கையும் சரி வடகிழக்கும் சரி இணைந்து அந்த நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது. இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட அரசியலமைப்புகள் அனைத்தும் சிறுபான்மை மக்களையும் தேசிய இனமாக கருதப்படுகின்ற தமிழ் மக்களையும் ஒடுக்குகின்ற விதமாகவும் அந்த உரிமைகளை கட்டுப்படுத்துகின்ற விதமாகவும் தான் அனைத்துமே உருவாக்கப்பட்டதன் விளைவுதான் இந்த இனப்பிரச்சனை இன்று வரை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதற்குரிய பிரதான காரணமாக இருக்கின்றது. இதன் அடிப்படையிலே பல்வேறு விதமான அகிம்சை வழிகளிலே போராடிய தமிழ் அரசியல் தலைவர்கள் அதன் பின்னர் அவர்களே அந்த கட்டமைப்புக்குள்ளே இருந்து இந்த ஸ்ரீலங்கா தேசத்தினுடைய சமஷ்டி கட்டமைப்புக்குள்ளே இருந்து உரிமைகள் எதுவும் பெற முடியாதென்ற தீர்மானித்ததன் விளைவுதான் ஒரு ஆயுத போராட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த ஆயுத போராட்டம் தொடர்பாக கருத்து தெரிவித்த பொழுது ஜே.ஆர். ஜெயவர்தனா அவர்கள் உண்மையான பௌத்தனாக இருந்திருந்தால் தமிழர்கள் ஆயுதம் ஏந்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காது என்கின்ற கருத்தியல் மிக தெளிவாக தமிழ் மக்களுக்கான தலைமைகளால் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. ஆகவே இந்த வரலாற்று உண்மைகளை மூடி மறைக்கின்ற வகையிலே தென்னிலங்கையிலே இருக்கின்ற கத்தோலிக்க திரு அவை இன்று செயற்பட்டு கொண்டிருப்பது என்பது மிக மோசமான ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் கருதுகின்றோம். உண்மையிலே இந்த ஸ்ரீலங்கா தேசம், ஸ்ரீலங்கா நாடு ஒரு நல்லிணக்கத்துடனும் ஒரு அபிவிருத்தி அடைந்த வகையிலும் முன்னேற வேண்டுமாக இருந்தால் முதலிலே இந்த இன முரண்பாடுகள் தீர்க்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்திலே அரசியல் தரப்புகள் என்ன நிலைப்பாட்டிலே இருந்தாலும் முதலிலே மத தலைவர்கள், அதுவும் பொறுப்பு வாய்ந்த கத்தோலிக்க திரு அவையினர் முதலிலே ஒரு தெளிவான நிலைப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. முள்ளிவாய்க்காலிலே பயங்கரவாதிகள் தான் கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னால் இந்த கத்தோலிக்க திரு அவையைச் சேர்ந்த அருட்தந்தை பிரான்சிஸ் ஜோசப் பயங்கரவாதியா, அல்லது தமிழ் மக்களை பாதுகாப்பதற்காக இறுதி வரை இருந்து முள்ளிவாய்க்காலிலே மரணித்த அருட்தந்தை சரத்ஜீவன் அவர் பயங்கரவாதியா என்பதையும் திரு அவை தெளிவுபடுத்த வேண்டும். உண்மையிலேயே மக்களுக்காக சேவை செய்கின்றதன் அடிப்படையிலே அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களோடு இருந்து இந்த யுத்த களத்திலே நின்று அவர்கள் தவிர ஏனைய குருக்கள் கூட அங்கிருந்து மிக இக்கட்டான கட்டத்திலே பணியாற்றி இருந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய சேவைகளையும் அவர்கள் தங்களுடைய உயிர்களை துச்சமாக மதித்து மக்களுக்கு ஆற்றிய சேவைகளையும் கொச்சப்படுத்துகின்ற விதமாக தென்னிலங்கை திரு அவை வெளியிட்டிருக்கின்ற இந்த கருத்தானது வெறுமனே தமிழ் மக்களை மட்டுமல்ல கத்தோலிக்க திருச்சபையை கொச்சப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. 2022ஆம் ஆண்டு வடகிழக்கு ஆயர் மன்றம் இது ஒரு இனப்படுகொலை தான் என்கின்ற விடயத்தை மிக தெளிவாக வலியுறுத்தி தெரிவித்திருந்த பொழுதும் அவற்றை கூட கருத்தில் எடுக்காமல் அருட்தந்தை ஜீவந்த பேரிசினுடைய கருத்துக்கு தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற அழுத்தம் காரணமாக மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தென்னிலங்கை சக்திகளை திருப்திப்படுத்துவதற்காக இந்த வடகிழக்கு ஆயர் மன்றத்தினுடைய கருத்தை கூட கருத்தில் எடுக்காமல் செயற்பட்ட தென்னிலங்கை ஆயர் மன்றத்தினுடைய கருத்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. ஆகவே இந்த இடத்திலே இந்த இனப்பிரச்சனை, இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடைபெற்ற பல்வேறு பின்புலங்களை ஆராய்ந்து ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராக செயற்பட்ட ஜீவந்த பீரிஸ் அவர்களுடைய கருத்து ஒரு மிக தெளிவான ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக நின்று அவர் வெளிப்படுத்திய கருத்தாக தமிழ் மக்களாகிய நாங்கள் கருதுகின்ற அதே வேளை அவருடைய கருத்து தொடர்பாக கொச்சைப்படுத்துகின்ற கோணத்திலே செயற்பட்ட தென்னிலங்கை கத்தோலிக்க ஆயர் மன்றம் அதற்கு தங்களுடைய மனவருத்தத்தை தெரிவித்து உண்மையிலேயே இந்த தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற விடயங்கள் தொடர்பாக இனிவரும் காலங்களிலாவது அவர்கள் நல்ல முடிவுகளை எடுத்து அந்த தமிழ் மக்களுக்கான பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான நீதி கிடைப்பதற்குரிய சகல நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றோம்.
அதேவேளை இந்த இன அழிப்பு செயற்பாடு தொடர்பாக பல்வேறு தீர்ப்பாயங்களின் ஊடாகவும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. விசேடமாக பிரெட்மன் தீர்ப்பாயம் இது ஒரு இன அழிப்பு செயற்பாடு என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆகவே சர்வதேச மட்டங்களிலும் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்டது ஒரு இன அழிப்பு என்கின்ற கோணத்திலே அது மிக தெளிவாக விசாரிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருக்கின்ற நேரத்திலே வெறுமனே தென்னிலங்கை சக்திகளை மட்டும் திருப்திப்படுத்துவதற்காக இதே விதமான ஒரு ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு சர்வதேச விசாரணையை கோரியிருந்த தென்னிலங்கை கத்தோலிக்க திரு அவையினர் அதைவிட மோசமாக பாதிக்கப்பட்ட முள்ளிவாய்க்காலிலே கொத்து கொத்தாக இன அழிப்பு செய்யப்பட்ட தமிழ் மக்களுக்குரிய விசாரணைகளை மூடிமறைக்க முயல்வது என்பது மிகவும் ஒரு பாரதூரமான ஒரு அநீதியாக நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே அந்த வகையிலே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு எவ்வாறு நீதி கிடைக்க வேண்டும் என்று இந்த கத்தோலிக்க திரு அவையினர் விரும்புகிறார்களோ அதைவிட மிக மோசமாக பாதிக்கப்பட்ட கொத்து கொத்தாக அழிக்கப்பட்ட இன அழிப்பின் மூலம் தமிழர்கள் என்ற ஒரு காரணத்திற்காக மட்டும் இன அழிப்பு செய்யப்பட்ட இந்த தமிழ் மக்களுக்கும் நீதி கிடைப்பதற்கு தடையாக இந்த கத்தோலிக்க ஆயர் மன்றம் செயற்படக்கூடாது என்கின்ற விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையிலே அவர்கள் தமிழ் மக்கள் தொடர்பாக நடைபெற்ற இன அழிப்பு தொடர்பாக கூறிய மாற்று கருத்தை வாபஸ் பெற வேண்டும். உண்மை நிலையை எடுத்து கூறி அது இந்த அரசாங்கத்தை ஒரு சர்வதேச விசாரணைக்கு கொண்டு போய் அந்த விசாரணையின் மூலமாக கிடைக்கின்ற அந்த தீர்ப்பினூடாக அந்த ஸ்ரீலங்கா அரசு தங்களுடைய நிலைப்பாட்டை எடுப்பதற்குரிய வழிவகைகளை கத்தோலிக்க திருவை அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். சர்வதேச விசாரணை ஒன்றுக்கு முகம் கொடுக்க முடியாமல் இந்த ஸ்ரீலங்கா அரசு ஏன் தயங்குகிறது என்ற உண்மையாவது இந்த கத்தோலிக்க திருவை ஆராய்ந்து பார்த்து அதற்குரிய நடவடிக்கைகளை தமிழ் மக்கள் சார்பாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாகவும் எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம்.